ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே. அதனால இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அதாவது சமீபத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம விட்டு பிரிந்து விட்டார் இல்லைங்களா? அது எந்த அளவுக்கு ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயம் அப்படின்றது எல்லாராலையும் உணர முடியுது. ஆனால் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து ஒரு வாரம் இருக்குமா, பல யூடியூப் சேனலில் எந்த ஒரு நடிகர்களும் அவரோட இறப்புக்கு வரல, இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சமாதியை பார்த்து எல்லாரும் கூப்பாடு போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் இல்ல 2 நாள் வந்திருந்தா பரவாயில்ல, இன்னி வரைக்கும் ஒரு வாரம் காலத்துக்கும் மேல இந்த நியூஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. சூர்யா அழுகுறாரு, விஷால் இன்னும் வரல, அஜித் ட்ரிங்க் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு, அவரும் இன்னும் வரல, சிவகார்த்திகேயன் ஃபேமிலியோட வந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது நம்மளுக்கு இப்ப தேவையே இல்லாத விஷயம். ஏன்னா கேப்டனே நம்மளை விட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த நடிகர்களுக்கு இன்டைரக்டா நம்ம பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு பெரிய வருத்தம் தான். அதாவது திரையுலகை சேர்ந்த பெரிய பெரிய முன்னணி நடிகர்கள்லாம் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த வரல அப்படின்றத பத்தி நம்ம பேசவே கூடாது. ஏன்னா இவங்க யாருக்குமே அந்த மனுஷனுக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்கான தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 19 நான் சொல்லிடுறேன் எல்லா நடிகர்களையும். ஆனா இதையும் தாண்டி ஒரு மனுஷன் வரவே இல்லைன்றத ஒரு டிபேட்டாவே இன்னைக்கு யூடியூப்ல போட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவமானம் கிரியேட் பண்ற அளவுக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்கள் தான். ஏன்னா வடிவேலு அவர்கள் வரலனா அவரோட ஆத்மா சாந்தி அடையாதா? அவர் வந்தாதாங்க விஜயகாந்த் அவர்களுக்கே கேவலம். ஏன்னா அந்த மாதிரியான மனுஷன்லாம் விஜயகாந்த் இறந்த அந்த ஒரு இடத்துக்கு வரவே கூடாது, அவரோட சமாதிக்கு கூட வரக்கூடாது. அது விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தும் அப்படின்றது என்னோட தாழ்மையான ஒரு ஆழமான கருத்து அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்பா அப்படி சொல்ற? வடிவேலு என்ன அவ்வளவு தீண்டத்தகாதவரா, அவ்வளவு தகுதியற்றவரான்னு கேட்டீங்கன்னா உண்மை, அவர் தகுதியற்றவர் தான். நம்ம கேப்டன் அவர்களோட நல்ல மனசுக்கு ஈக்குவலான இணையான ஆளாயூர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு 10 சம்பவங்களை இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அவரை பத்தி வெறும் 10 தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோட டியூரேஷன் ரொம்ப லென்த்தியா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோல வெறும் 10 விஷயத்த மட்டும் தான் சொல்ல போறேன். மீதி விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இப்ப அந்த 10 கேவலமான மட்டமான செயல்கள் நம்ம வடிவேலு அவர்கள் திரையுலகில் இருக்கும் போது திரைத்துறையினருக்கு செஞ்சிருக்காரு அப்படின்றத இப்ப பார்ப்போம் வாங்க. இதுல முதலாவதா நான் சொல்ல போறதே நடிகர் வடிவேலு அவர்கள் போண்டாமணி அவர்களுக்கு செய்த ஒரு பெரிய துரோகம், ஒரு பெரிய அவமதிப்பு என்ன அப்படின்றத பத்தி தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி போண்டாமணி யார் அப்படின்றத பார்ப்போம். அதாவது போண்டாமணி பேசிக்கலி இலங்கையை சேர்ந்தவர். இலங்கையில ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவருங்க. அங்க ஈழப்போர் நடக்கும் போது அகதிகளாக இந்தியாவுக்கு வந்தவர் தான் நம்ம போண்டாமணி அவர்கள். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு சினிமா துறையில ஆசை வந்தனால இங்கு திரைத்துறையை சார்ந்த ஒரு சிலரோட கான்டாக்ட் எல்லாம் பிடிச்சி அப்படி இப்படி உள்ள பவுனு தான் அப்படின்ற ஒரு படத்தின் மூலயமாக தான் அவர் நடிகரா அறிமுகமாகறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், சின்ன சின்ன காமெடி கதாபாத்திரங்கள் இந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் பாக்யராஜ் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு சில படங்கள்ல பணியாற்றும் போதுதான் போண்டாமணி அவர்கள் அந்த காலகட்டத்தில் நிறைய போண்டா சாப்பிடுவாராம். அதனால இவரை பார்த்த எல்லாரும் மணி அப்படின்ற பேரோட சேர்த்து போண்டா அப்படின்றத வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இவர் பாக்குறதுக்கே ஆள் கொஞ்சம் காமெடியா இருக்காரு அப்படின்றனால விவேக் அவர்கள் ஆரம்பத்துல இவரோட படங்கள்ல இவருக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சாரு. விவேக் அவர்கள் கூட சேர்ந்து நிறைய படங்கள்ல பணியாற்றினார் போண்டாமணி. இதுக்கப்புறமா தான் விவேக் அவர்கள் தான் கூட்டிட்டு போயிட்டு வடிவேல் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றாராம், இந்த மாதிரி ஒரு போண்டாமணின்னு ஒரு ஆள் இருக்கான், நல்லா நடிகர், உங்களோட காமெடியிலையும் இந்த நடிகரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வடிவேல் அவர்கள் கிட்ட விவேக் அவர்கள் பரிந்துரை செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போண்டாமணி அவர்களோட கேரியர் வடிவேல் கூட சேர்ந்து ஏகப்பட்ட படங்கள் நடிச்சாரு. நல்லாவே பணம் சம்பாரிச்சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல பணம் சம்பாரிச்சாரா, மனசாட்சியை தொட்டு சொல்லு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா அடுத்தடுத்த பாயிண்ட்ல சொல்றேன் அவர் நல்லா சம்பாரிச்சாரா இல்லையான்னு. இப்போ போண்டாமணி விஷயத்துக்கே வரேன். சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் போண்டாமணி விவேக போய் பார்த்த உடனே விவேக் என்ன தெரியுங்களா பண்ணிருக்காரு, போண்டாமணியை வீட்டுக்குள்ளே சேர்க்கலையா, கேட்லயே நிக்க வச்சு திட்டி அனுப்பிச்சிருக்காரு. உடனே நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, விவேக் இவ்வளவு மோசமானவரான்னு. ரொம்ப நல்லவருங்க விவேக். அவர் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு, இங்க பாருமணி, இப்பதான் நீ வடிவேல் கூட ஜாயின் பண்ணிருக்க, நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்க, என்னோட கம்பேர் பண்ணா வடிவேலு நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கான். அதனால நீ என்ன பார்த்த அப்படின்னு தெரிஞ்சாலே வடிவேல் டென்ஷன் ஆகி உனக்கு கொடுக்குற வாய்ப்பை நிறுத்திடுவான். அதனால அப்பப்ப என்ன பார்க்க வராத, எதுவா இருந்தாலும் போன்ல பண்ணு, நம்ம பேசிப்போம், போய் வடிவேல் கிட்ட ஒட்டிக்கிட்டு நல்லா சம்பாரிச்சு செட்டில் ஆவியா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிருக்காரு. சோ இந்த மாதிரி மனசு யாருக்கு வரும், நம்ம விவேக் விட்டா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு யோசிக்க தோணுது. சோ விவேக் அவர்கள் பேசிக்கலி ஒரு நல்ல மனுஷங்க. சோ இந்த மாதிரி தான் போண்டாமணி அவர்களோட லைஃப் நடந்துட்டு இருந்தது. வடிவேல் கூட சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன பிரச்சனை வடிவேலுக்கும் போண்டாமணிக்கும் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் போண்டாமணி ஏதோ ஒரு படப்பிடிப்புக்கு பாண்டிச்சேரிக்கு போயிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் தான் வடிவேலுக்கும் சிங்கமுத்துக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஒன்று வந்தது இல்லைங்களா? அது மீடியால பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு.
அப்போ போண்டாமணி கிட்ட ஒரு நிருபர் என்ன பண்ணிருக்காரு, மைக்க நீட்டு, எங்க வடிவேலுக்கும் சிங்கமுத்துக்கும் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு போண்டாமணி அவர்கள் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு, எங்க அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும், ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் நடிச்சாதாங்க நல்லது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. இந்த பேட்டியை பார்த்த வடிவேலுக்கு செம காண்டா. உடனே போனை பண்ணி போண்டாமணி அசிங்கமா திட்டிருக்காரு. அதுக்கப்புறம் போண்டாமணி அவர்கள் சென்னை வந்ததுக்கு அப்புறம் வடிவேல் கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும்னு அவர் வீட்டுக்கு போய் அவர் காலில் ஊந்தாராம் பாருங்க. எட்டி நெஞ்சு மேலே உதச்சி போண்டாமணியை விரட்டி அடிச்சிருக்கிறாரு. அன்னிலிருந்து வடிவேலுக்கும் போண்டாமணிக்கும் ஒரு பெரிய கிளாஷ் ஆயிருக்குது. அவரோட படங்கள், அதாவது வடிவேலோட படங்கள்ல போண்டாமணி நடிகரையும் தவிர்த்துட்டாரு. மற்ற படங்கள்லயும் போண்டாமணியை நடிக்க விடாத அளவுக்கு வடிவேல் அவர்கள் பாலிடிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பாருங்க, நம்மள நம்பி வர போண்டாமணி மாதிரி நடிகர்களுக்கு நம்ம சின்ன சின்ன வாய்ப்பு தான் கொடுக்குறோம், அவங்களுக்கு சம்பளமும் ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறோம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு இல் ட்ரீட்னு சொல்லக்கூடிய அடிமத்தனமான விஷயத்த வடிவேல் அவர்கள் அந்த காலகட்டத்தில் இவர் கூட சக நடிகரா நடிச்சவங்களுக்கே செஞ்சிருக்காரு. என்ன ஒரு பெரிய மனசுல வடிவேலுக்கு. இரண்டாவதா சொல்ல போறது, வடிவேல் வந்து இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் கூலிங் கிளாஸ் போட்டுன்னு வராருங்க. இதை பார்க்கும் போது இவர் என்ன பெரிய தமிழ்வானா இல்ல கலைஞரா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் யோசிப்போம். ஏன் எம்ஜிஆரா இப்படி எல்லாம் யோசிச்சிடாதீங்க. ஆனா இவர் கண்ணாடி போட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? அது ஒரு பெரிய காரணம் இருக்கு. அதாவது ஒரு காலகட்டத்துல விஜயகாந்த் அவர்களை விமர்சிச்சு இவர் மேடைக்கு மேடை பேசிட்டு இருந்தார் பாத்தீங்களா? அந்த மாதிரி நேரத்துல மேடையில இருக்கும்போது ஓகே, நம்மளை சுத்தி தௌலத்தாலாம் ஆளுங்கலாம் இருப்பாங்க, நம்ம எல்லாம் வாய் விடலாம். அதுக்கப்புறம் நம்ம தனியா மாட்டினா மூத்திர சந்தில கூட்டின்னு போய் நொங்கிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லைங்களா? ஓகே, அந்த பயத்தையும் தாண்டி அவனை பார்த்தா நம்ம கொஞ்சம் சங்கடமா ஃபீல் பண்ணுவோம். இதை வந்து மீடியாக்காரங்க பார்க்கும்போது வடிவேல் அவர்கள் அவருடைய எதிரியை பார்த்த உடனே தரம் தாழ்ந்து தலையை குனிந்து விட்டார்ன்ற மாதிரி ஏதாவது ஒன்று எழுதுவாங்கல்ல. ஸோ இந்த ஒரு ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றது? அதுவும் குறிப்பா ஓப்பனாவே சொல்லிடுறேன், நம்ம கேப்டன் அவர்கள் வந்து ஒரு ஓப்பனா மேடையில வந்து விமர்சனம் பண்ணப்போ அப்பப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறான். நம்ம கேப்டனும் வந்து நிறைய டிராவலிங்காக ஏர்போர்ட் போகும்போது ஐயோ எதுக்கு பார்த்துக்கிட்டா ரொம்ப சங்கடமாயிடும். இது அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் நம்ம ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணோம். கேப்டன்லாம் வந்து போல்டா நெஞ்சு நிமித்தி நடப்பாரு, நம்ம அந்த மாதிரி இல்லையே, கூனி குறுகி தான் நடந்துட்டு இருப்போம். அதுக்கு பதிலாக ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலான்னு அவரோட 6வது சிந்தனை யோசிக்கும் போது தான் அவருக்கு ஒரு ஐடியா வந்துதான், ஓகே கூலிங் கிளாஸ் போட்டுட்டா யாரை பாக்குறாங்கன்னு தெரியறது இல்ல, நம்ம இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிப்போமே அப்படின்னு சொல்லி அன்னில இருந்து கூலிங் கிளாஸ் போட ஆரம்பிச்சாராம். இன்னி வரைக்கும் இருட்டுல நடுராத்திரில கூட கூலிங் கிளாஸ் போட்டு தான் பாத்ரூம்கே போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல் யோசிங்க நண்பர்களே. மூன்றாவதா சொல்ல போறது வடிவேலு மற்றும் விஜயகாந்த். இவங்க 2 பேரோட வீட்டுல நடந்த ஒரு திருமண விழா. இந்த திருமண விழாவை வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் சொன்னேன்னா, இந்த 2 பேரும் யார் பெருந்தன்மையான ஆள் அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். ஏப்பா எங்களுக்கே தெரியும் விஜயகாந்த் தானே பெருந்தன்மையான ஆள் அப்படின்னு 19 சொல்ல வேணாம், ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னாதான் இதுக்கு பின்னாடி இவ்வளவு சூட்சமா நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி நீங்களே புரிஞ்சுப்பீங்க, வடிவேலு அவர்களோட மென்டாலிட்டியும் புரிஞ்சுப்பீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் அவர்களோட திருமணத்தை பத்தி பேசுவோம். விஜயகாந்த் அவர்களோட திருமணம் மதுரையில் நடந்தப்போ விஜயகாந்த் என்ன தெரியுங்களா பண்ணிருக்காரு, அவரோட மண்டபத்துல வந்து வழக்கம் போல சாப்பாடு போடுறதுன்றது திருமணத்துல ஒரு வழக்கமான விஷயம் தான். இருந்தாலும் என் கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருமே சாப்பிடணும்னு சொல்லிட்டு மதுரையில அவரோட திருமணம் நடந்த மண்டபத்தையும் தாண்டி இருக்கிற எல்லா மண்டபத்தையும் புக் பண்ணி எல்லா மண்டபத்திலையும் சாப்பாடு போட்டாராம். வரவங்க எல்லாருமே போய் எல்லா மண்டபத்திலையும் மதுரையில போய் சாப்பிட்டு ஜாலியா இருக்கடா அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் ஒரு சூப்பரான செயலை பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அன்னைக்கு சேம் டே இவரோட மனைவியான பிரேமலதா அவர்கள் கூட கார்ல ஒரு ஊர்வலம் போயிருக்காரு மதுரை ஃபுல்லா. அப்ப எல்லாரையும் பார்த்து எல்லார்கிட்டையும் வாழ்த்து பெற்றிருக்காரு விஜயகாந்த் அவர்கள். இதுதான் விஜயகாந்த் அவர்களோட பெருந்தன்மையான குணம்னு சொல்லலாம். இதே மாதிரி சமீபத்தில் வடிவேல் அவர்கள் அவரோட மகனுக்கு வந்து திருமணம் பண்ணாரு மதுரையில. அங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு நடிகர்களுக்கும் இன்விடேஷனே வைக்கல, எந்த ஒரு நடிகரும் வரல, ஃபுல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு முடிச்சிட்டாரு. அப்ப வந்து அதை பத்தி பெரிய விமர்சனம் வரல. ஆனா இன்னைக்கு அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு பாலிடிக்ஸ் தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, எதனால வடிவேல் அவர்கள் அவரோட பையனோட திருமணத்துக்கு எந்த நடிகரையும் கூப்பிடல அப்படின்னு கேட்டா, இவங்களை வர வைக்கணும், இவங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட் போடணும், ரூமை புக் பண்ணணும், வந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, பார்ட்டி கேட்பாங்க, இது எல்லாத்துக்கும் எவன் செலவு பண்ணுவான், அதுக்கு அவனெல்லாம் வரவே தேவையில்லை அப்படின்னு சொன்னாராம். இது மட்டும் இல்லாம அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒரு 2000 பேருக்கு மட்டும் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்களோட நெருங்கிய ரசிகர்கள் மற்றும் தொழில் ரீதியா வந்து அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஒரு 1500 பேர் வந்துட்டாங்களாம். அப்போ அந்த கல்யாணத்துல கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவரு வடிவேல் கிட்ட போயிட்டு, சார் நீங்க ஒரு 2000 பேருக்கு தான் நீங்க ஆர்டர் கொடுத்துருக்கீங்க ஃபுட்டு, இப்போ உங்களோட வெல்விஷர்ஸ் சொல்லிட்டு ஒரு 1500 பேர் வந்திருக்காங்க, என்ன சார் பண்றது, நீங்க சொன்னீங்கன்னா ஒரு 1500 பேருக்கு சமைச்சு போட்டுருன்னு சொன்னது வடிவேல் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு, பாரு உங்ககிட்ட 2000 பேருக்கு தானே ஆர்டர் பண்ணோம், அதுக்கு மட்டும் தான் என்னால காசு கொடுக்க முடியும், நீ எக்ஸ்ட்ராவா 1500 பேருக்கு வரவங்களுக்கு சமைச்சு போடுறதா இருந்தா நீ உன் கை காசை போட்டு சமைச்சு கொடுத்துக்கோ, நான் வந்து ₹1 கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி போயிருக்காராம். அதுக்கப்புறம் அந்த நேரத்துல வடிவேலோட மகனோட கல்யாணத்துல எலி படத்தோட தயாரிப்பாளர் இருந்திருக்காரு. இவர் இதை பார்த்த உடனே ஐயோ இந்த மாதிரி வர 1500 பேர் அந்த ஆள் பகச்சிக்கிட்டானா அது வந்து 10,000 பேர் ஆயிடும், அதுக்கப்புறம் நம்ம எலி படத்துக்கு மேல போட்ட காசு என்ன ஆகுதுன்னு சொல்லி அந்த எலி ப்ரொடியூசர் வந்து அந்த 1500 பேருக்கு காசை கொடுத்து சமைச்சு கொடுத்துருக்காராம் வடிவேல் கல்யாணத்துல. யார் கல்யாணத்துக்கு யார் சோறு போடுறது? நான்காவதா வடிவேல் செய்த ஒரு கேவலமான சம்பவமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வடிவேல் அவர்கள் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர்
நடிகர் மற்றும் இயக்குனர் தயாரிப்பாளரான ராஜ்கிரண் அவர்கள். ஏன்னா அவரோட ஆரம்ப கட்ட படங்களில் வடிவேலு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் படிப்படியா வடிவேலு அவர்கள் நடிச்சு முன்னேறிட்டாரு. ஒரு காலகட்டத்தில் ராஜ்கிரண் அவர்கள் பெரும் கடனாளி ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு செலவுக்கே காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படும் போது வடிவேலு அவர்கள் அவருக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி இருக்காராம். நல்ல விஷயம் தானே, இந்த நல்ல விஷயத்தை ஏன் லேட்டா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றேன், இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணல. இந்த 5 லட்சத்தை ராஜ்கிரண் கிட்ட கொடுத்துட்டு ஊரெல்லாம் டமார் அடிச்சு நான் ராஜ்கிரனுக்கு உதவி பண்ணிட்டேன், நான் 5 லட்சம் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் தாரத்தப்பட்டு அடிச்சிருக்கிறாரு. இதனால ராஜ்கிரண் அவர்களுக்கு இருந்த சினிமால இருந்த ஒரு பெரிய இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை நினைச்சு ராஜ்கிரண் அவர்களே பல பேர்கிட்ட ஓப்பனாவே சொல்லுவாராம், நான் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் தான் கேட்டேன், அந்த ஹெல்ப்பை பண்ணிட்டு ஊரெல்லாம் இந்த ஆளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி என் இமேஜை கெடுத்து விட்டான், இந்த ஹெல்ப்பை விட்டு வாங்காம இருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு ராஜ்கிரண் அவர்கள் வடிவேலு அவர்களை திரைத்துறைக்கு கொண்டு வந்த ஒரு காட்ஃபாதர். அவருக்கு இந்த நிலைமை பார்த்துக்கோங்க. 5வது சொல்ல போறது, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் வடிவேலு அவர்களுக்கும் எப்போத்துல இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பிச்சு இப்ப வச்சிருக்கிறோம். ஒன்னா மொத்தமா சேர்த்து சொல்லட்டுமா? இது வரையும் நம்மளுக்கு தெரியாத விஷயங்களோட சேர்த்து சொல்றேன். அதாவது முதல்ல இவங்களுக்கு பிரச்சனை எப்ப வர ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் அவர்கள் தர்மபுரி அப்படின்ற ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தாருல, பேரரசு அவர்களோட இயக்கத்துல. இந்த படத்துல சின்ன ஒரு டயலாக் வைக்கணும். ஒரு சின்ன டயலாக் வந்து வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் அவர்களை பார்த்து சொல்லணும். என்னன்னா, வருங்கால முதலமைச்சரே நீங்க தான் அப்படின்ற ஒரு டயலாக். இந்த டயலாக்க வடிவேலு அவர்கள் நான் விஜயகாந்தை பார்த்து சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. அப்பவே விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு சின்ன வருத்தம், என்னடா சின்ன டயலாக் தானே, சொல்லிட்டு போக வேண்டியது தானே, நீ சொன்னனால நான் சிஎம் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சிருப்பாரு. ஆனா அந்த ஒரு டயலாக சினிமாவுக்காக கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி வடிவேலு அவர்கள் வெளில போயிட்டாராம். இதுல இருந்து ஒரு சின்ன கோல்டு வார் 2 பேருக்கும் ஸ்டார்ட். இதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா, வடிவேலு அவர்கள் 2006வது வருஷம் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும் போது சிம்புதேவன் வந்து ஒரு புதுமுக இயக்குனர் அப்படின்றனால இவரை போட்டு வாங்குன்னு வாங்கிருக்காரு வடிவேலு. சரியாவே படத்துல நடிக்கிறது இல்ல. சங்கர் கிட்ட வந்து அதிக சம்பளம் கேட்கறது, சங்கர் வந்து காசை வந்து கொஞ்சம் முன்ன பின்னன்னு கொடுத்தாருன்னா படப்பிடிப்புக்கே போறது இல்லைன்ற மாதிரி அட்டூழியங்கள் பண்ணும் போது இந்த விஷயம் விஜயகாந்த் காதுக்கு போனதுக்கு அப்புறம் விஜயகாந்த் வடிவேலு அவர்களை கூப்பிட்டு மிரட்டி, ஒழுங்கா அந்த படத்தை நீ நடிச்சு கொடுக்குற அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காராம். அந்த மிரட்டல் அந்த பயத்துல தான் வந்து இம்சை அரசனை ஒழுங்கா முடிச்சாராம் வடிவேலு. சோ இந்த ஒரு கோபம் வடிவேலு உள்ள ரொம்ப நாளா இருந்திருக்கு. இருங்க, நேரம் கிடைக்கும் போது உங்களை நான் பழி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிருக்காரு. சோ இந்த மாதிரி போகும்போது தான் இதுக்கு அடுத்தபடியாக அவர் நடித்த படம் இந்திரலோகத்தில் நான் அழகப்பேன் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட படப்பிடிப்புல தான் வடிவேலு அவர்களுக்கு பிறந்த நாள் வந்திருக்கு. பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க. அந்த கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு அவரோட ஆபீஸ் சாலிகிராமத்துல இருக்கு இல்லைங்களா, அந்த சாலிகிராம ஆபீஸ்க்கு கார்ல வந்துட்டு இருக்கும் போது அவரோட ஆபீஸ் வாசல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கார் அவரோட வாசல்ல நின்று அவரோட கார் போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய டிராபிக் ஜாம் ஆயிருக்குது. இதுக்கு என்னடா காரணம் அப்படின்ற மாதிரி வடிவேலு அங்க நின்று கத்தும் போதுதான் தெரியுது, விஜயகாந்த் அவரோட மச்சான் இருக்காரு பாத்தீங்களா, முத்துராம ஹைகோர்ட் அட்வொகேட், அவர் இறந்துட்டாருங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் வடிவேலு என்ன சொல்லியிருக்காரு, அப்படியா சரி நான் தெரியாம கத்திட்டேன், ஓகே நீங்க இங்கே இருங்க நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி போயிருக்காரு. ஆனா விஜயகாந்த் கூட இருந்த அவரோட ரசிகர்களாகட்டும் அவரோட தொண்டர்கள்லாம் இதை பார்த்தோன்னே, ஏப்பா எங்க தலைவர் விஜயகாந்த் அவர்கள் துக்கத்துல இருக்காரு, நீ வெளில நின்று சவுண்டு கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி அப்பதான் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ பிரச்சனை இப்படிதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அது பூதாகரமா வெடிச்சிருக்கு அப்படின்றத இந்த ஒரு நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். சோ இதுக்கு காரணம் அந்த நேரத்தில் வடிவேலு அவர்கள் நாவை அடக்கியிருக்க வேண்டும் அல்லவா, துக்க வீட்டுல போய் நீங்க உங்க வீரத்தை காமிப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. 6வதா நடிகர் காதல் சுகுமாரை துவை என்று துவைத்த வடிவேலு. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன புள்ளத்தனமான காரணம் இருக்கு. ஸ்கூல் பசங்க சண்டை போடுற மாதிரி ஒரு காரணம். அதாவது என்னன்னா, அந்த காலகட்டத்தில் காதல் சுகுமார் அவர்கள் காதல் அப்படின்ற ஒரு படத்தின் மூலயமாக தான் வந்து அவர் ரொம்ப பாப்புலர் ஆனாரு. அதுக்கு முன்னாடி அங்கங்க மேடை நிகழ்ச்சி ஒரு சில படங்கள்ல வந்து வடிவேல் மாதிரி போர்ட்ரே பண்ணி, அதாவது வடிவேல் மாதிரி நடிப்பார் அவரு, வடிவேல் மாதிரி மிமிக்ரி எல்லாம் பண்ணி நடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அந்த மாதிரி நடிக்கும் போது ஒரு படத்தோட ஆபீஸ்ல போய் அவர் வாய்ப்பு கேட்கும் போது, சார் நான் வடிவேல் மாதிரியே நடிப்பேன், நான் வந்து கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சான்ஸ் கேட்டிருக்காரு. அப்போ வடிவேலோட அல்லக்கை ஏதோ ஒரு ஆபீஸ்ல உட்காந்து பார்த்துட்டு இதை வடிவேல் கிட்ட போய் போட்டு கொடுத்துருச்சான். போட்டு கொடுத்தோன்னா வடிவேல் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இரு அவனை ஒரு நாள் வச்சு செய்யறேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிருக்காரு. அப்போ வடிவேல் என்ன பண்ணிருக்காரு, இவர் கூடவே சேர்ந்து நடிகிற போண்டாமணி மற்றும் நடிகர் முத்துக்கால இவங்க 2 பேரையும் காதல் சுகுமார் கிட்ட நீங்க போங்க, நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன், வடிவேல் உங்களை பார்க்கணும்னு சொன்னாருன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே காதல் சுகுமாரும் ஐயோ வடிவேல் அண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா, நம்மள வர கூப்பிட்டு அமைச்சிருக்காரு, ஏதாவது ஒரு முக்கியமான மேட்டரா இருக்கும் பொழுதுன்னு சொல்லி வெள்ளஞ்சொல்லியமா ட்ரெஸ் போட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அப்போ வடிவேல் கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்திருக்காரு. வடிவேலும் சொல்லியிருக்காரு, எப்பா என்ன மாதிரியே இருக்கிறப்பா, என்ன சின்ன வயசுல பார்த்தா மாதிரியே இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல பேச்செல்லாம் நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வடிவேல் என்ன பண்ணிருக்காரு, போண்டாமணியும் முத்துக்காலையும் பார்த்து கண்ணு காமிச்சிக்கிறாரு, நீங்க 2 பேரும் வெளில இருங்க நான் கூப்பிடுறேன் அப்படின்னு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல வடிவேல் அவர்களோட பேச்சு தோரணையே மாறி இருக்கு. ஏண்டா என்ன மாதிரியே போய் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஆபீஸா போய் சொல்லிட்டு இருக்கியாம, அவ்வளவு அதுப்பாயிடுச்சா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரூடா பேசியிருக்காரு. உடனே சுகுமார் பின்னாடி நின்று இருந்த ஒரு ஆளு பட்டுன்னு தலையில அடிச்சு, என்னடா எங்க அண்ணன் எதிர்த்து பேசுறியான்னு சொல்லி மிதின்னு மிதிச்சு துரத்தி விட்டுருக்காங்க.
அதுக்கப்புறம் கலங்கி வந்த சுகுமார் அவர்கள் இனிமேல் வடிவேல் மாதிரி நடிக்கிறது இல்லைங்க, சினிமாலேயே நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மன விரக்தியில வெளில வந்தவர் பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் காதல் சுகுமாருக்கு காதல்ன்ற ஒரு படம் வந்து வெற்றியை கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாரா மாறுறாரு. அதுக்கப்புறம் வடிவேலோட ஷூட்டிங்கும் காதல் சுகுமாரோட ஷூட்டிங்கும் ரெண்டுமே ஏவிஎம் ஸ்டுடியோல நடக்கும்போது காதல் சுகுமாரோட புகைப்படம் ஏவிஎம்ல வந்து ஒரு 4 கட் அவுட்ல இருக்குதான். 4 படங்கள்ல ஒரு கமிட் ஆகி அந்த 4 படங்கள்லயும் காதல் சுகுமாரோட போட்டோவை பார்த்த வடிவேலுக்கு செம காண்டாம். அன்னைக்கு நம்ம அடிச்சு இவனை மதுரைக்கு துரத்திடலாம்னு நினைச்சோம். இவனா சூப்பர் ஸ்டார் ஆயிட்டானே, அதாவது சும்மா இருந்தவனை சுரண்டி விட்டு சூப்பர் ஸ்டார் ஆகிட்டுமே அப்படின்ற மாதிரி கூனி குறுகி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து தலைகுனியோட காதல் சுகுமாருக்கு முன்னாடி நடந்து போனாராம். இதை வந்து ஒரு வெற்றியா கருதுறார் காதல் சுகுமார் அவர்கள். எதுக்கு இப்படிலாம் பண்ணணும்? ஏழாவதா சொல்ல போறது நடிகை பிரேமபிரியா அவர்களோட குமுறல்னு சொல்லலாம். நிறைய படங்கள்ல ஒரு 2000 இருந்து 2006 வடிவேல் அவர்கள் நடித்த பல படங்கள்ல வந்து இந்த நடிகை வந்து நம்ம அவர் கூட சேர்ந்து பார்த்திருப்போம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வடிவேல் கூட சேர்ந்து அவங்க எந்த படமும் நடிகல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வடிவேல் அவர்கள் ஒரு சில காரணங்களால இந்த நடிகை எந்த படத்திலையும் கமிட் பண்றதை தவிர்த்துட்டாராம். அது வந்து என்ன பாலியல் குற்றமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாலியல் குற்றம் கிடையாது, வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்றாங்க, 2 பேரும் மழுப்புறாங்க. ஆனா என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த படத்தோட ஷூட்டிங் நடந்தாலும் அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் நடிகர்கள் இருப்பாங்க. அதாவது அவரோட குரூப்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த குரூப் எல்லாம் அவர் எப்படி செலக்ட் பண்ணுவார்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து அவர் வீட்டு வாசல்ல எல்லாருமே நின்னுறணும். நின்னதுக்கு அப்புறம் இவர் வந்து ஜன்னல்ல இருந்து எட்டி எட்டி பாப்பாராம், இவனுக்கு வந்து நிக்கிறான்ல, உட்காந்துடுறான்ல, இல்ல கிளம்பிட்டான்லான்னு. எவன்லாம் உட்கார்றானோ அவனுக்குலாம் அடுத்த நாள் ஷூட்டிங் கிடையாது. எவன்லாம் கால் கடுக்க நிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் ஷூட்டிங் கொடுப்பாராம் வடிவேலு. என்ன ஒரு சாடிஸ்டான புத்தி பாத்தீங்களா? இந்த மாதிரிதான் இந்த நடிகையும் ஷூட்டிங் ஸ்பாட்ல வடிவேல் கிட்ட ஏதோ ஒரு அத்துமீறல் பண்ணதுனால எந்த படத்துலயும் உங்களை கமிட் பண்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர வச்சு இந்த பொண்ணுலாம் நீ நடிக்க வேணாம் அப்படின்னு திரும்பி வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாராம். அந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரம் பண்ணியிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வடிவேல் அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் கூட நடிச்ச அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் அப்படின்ற மாதிரி கேட்பாராம். அப்போ அந்த கம்பெனில இருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல, 3000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு என்ன 3000 ரூபாய், ஃபுல்லா நடிக்கிறது நானு, ரியாக்ஷன் மட்டும் தான் அவனுக்கு பண்ணுவானுங்க, அவங்களுக்கு 3000 ரூபாவா, 1000 ரூபாய் கொடு போதும், மீதி காசை எனக்கு கொடு, எனக்கு பெட்ரோல் சார்ஜ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களோட காசுல இருந்து கமிஷன் அடிச்சுன்னு போயிட்டு வரான் வடிவேலு. எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த உள்ளம்ல. இது மாதிரி பல அட்டூழியங்களை சினிமா துறையில வடிவேல் அவர்கள் செய்தார், செய்து கொண்டிருக்கிறார், செய்யவும் போகிறார் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இந்த மனுஷன் திருந்தவே மாட்டாரு. அதுக்குதான் இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழா நடந்தது பாத்தீங்களா, அப்போ வடிவேல் அவர்கள் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு கார் கூட யாருமே கொடுக்கல, எல்லாரும் கிளம்பி போயிட்டு அவர் அனாமத்தா விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கார் வந்தது, அதுலயும் ட்ரம் சிவமணி ஏறி உட்காந்துக்கினாரு. ஏங்க அது வடிவேலோட கார்னு சொன்னதுக்கு ட்ரம் சிவமணி அவன் நிக்கிறான் போ, அவன் கிடக்குறான் அப்படின்ற மாதிரி சரியான மரியாதை கொடுத்துட்டு கிளம்பியிருக்காரு. சோ இப்படிதான் நடக்கும். இந்த மாதிரி நம்ம நடந்துகிட்டா அடுத்தவர்களை புண்படுத்தினால் நமக்கும் கடவுள் வந்து பின்னாடி ஆப்பு வைப்பாருன்றதுக்கு வடிவேல் அவர்களோட வாழ்க்கை வரலாறு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லலாம். அதெல்லாம் ரைட்டுப்பா, ஒரு 6-7 விஷயம் தான் சொன்னேன். இப்படிதானா? அப்போ மற்றதெல்லாம் நிறைய வடிவேல் அவர்கள் நல்லது பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஐயோ அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இன்னும் நிறைய மேட்டர்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்த வீடியோ பார்ட் 2ல நம்ம பேசுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல போட்டு நம்ம சேனலையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.